நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலை உச்சியில அம்மனுக்கு இன்னொரு கோவில் இருக்கு. இந்த 2 வேண்டுதலையும் பண்ண கையோட அந்த மலை உச்சி கோவிலுக்கு பாரதியை நீங்க தூக்கிக்கிட்டு 100 படி ஏறி வந்தா அம்மன் மனசு இறங்கி அவங்க மேல இருந்து இறங்கிருவாங்கங்கிறது நம்பிக்கை. இத செய்யறதுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் வேணும். சார், நீங்க பண்ண இந்த 2 பரிகாரமே போதும் சார். இந்த 3வது பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். பாரதி, என்னடா 100 படி இருக்கு, எப்படி நம்மளை தூக்கிட்டு நான் படி ஏறுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால முடியும் பாரதி. நான் என் பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டமான வேண்டுதலா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு தயாரா தான் வந்திருக்கேன். நீங்க மலை உச்சிக்கு அவங்கள கொண்டு போயிட்டு அம்மனை வேண்டி அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். சரிங்க சாமி, நான் அந்த பரிகாரத்தை பண்றேன். என்ன நந்தினி, அதுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க இருந்து 100 படி ஏறி அந்த பாரதியை தூக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. கொஞ்சமாவது யோசிக்கிறாரா இல்லையா? மித்ரா, எனக்கு என்னமோ ஆதி இதெல்லாம் பாரதிக்காக பண்றாருன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏய் நந்தினி, என்ன குழப்பாதடி. நேரடியாவே சொல்லு. நீ வேற இருக்கிற டென்ஷன்ல இன்னும் என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி ஒருவேளை ஆதிக்கு பாரதி தான் மனைவின்னு தெரியுமோ? ஷோ நந்தினி, நானே ஏற்கனவே ஆதி பண்றதுல போல வெறியில இருக்க. நீ வேற இப்படி எல்லாம் பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. இப்போ ஆதியே இந்த விரதத்தை எப்படி பண்ண விடாம தடுக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி பண்றது மித்ரா?